பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து போதுமான எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. சென்னை சங்கமம் விழாவிற்கு மக்களிடம் மகத்தான வரவேற்பு. நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவிக்கும் விழா என கனிமொழி பேட்டி. நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிலுவைத் தொகை 1056 கோடி ரூபாய் விடுவிக்க கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். நிதி தராததால் பொங்கல் கொண்டாடும் நேரத்தில் உழைத்த தொழிலாளர்கள் நிதி நெருக்கடி. பொங்கல் திருநாளை முன்னிட்டு சென்னை சங்கமம் விழாவை முரசு கொட்டி துவக்கி வைத்தார் முதலமைச்சர். கரகாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் 17ஆம் தேதி வரை நம்ம ஊர் திருவிழா. மக்கள் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் வளம் பெற வேண்டும். பிரதமர் மோடி பொங்கல் வாழ்த்து. தமிழர்களின் வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் பொங்கல் திருநாள் வளப்படுத்தட்டும். ஆளுநர் ஆர்.என். ரவி பொங்கல் வாழ்த்து. தமிழர்களின் நாகரீகத்தையும் வீரத்தையும் பறைசாற்றும் பொங்கல் திருநாள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. அறுவடை திருநாளாம் பொங்கல் திருநாளில் மக்கள் குன்றாத வளம் பெற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி, ஓ பன்னீர்செல்வம், பிரேமலதா விஜயகாந்த், கி வீரமணி, விஜய் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. சென்னை தாம்பரம் உள்ளிட்ட இடங்களில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மஞ்சள் கொத்து உள்ளிட்ட பொருட்கள் வாங்க மக்கள் ஆர்வம். கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தமிழகத்தில் சைபர் குற்ற சம்பவங்களில் 772 கோடி ரூபாய் முடக்கம். காவல்துறை தகவல். தமிழ்நாட்டில் 37 மாவட்டங்களில் சாலைகள் சீரமைப்பு பணிகளுக்காக 804.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழக அரசு தகவல். புதுச்சேரியில் மேலும் ஒரு குழந்தைக்கு HMPV தொற்று உறுதி. சுகாதாரத்துறை தகவல். கர்நாடக மாநிலம் விஜயபுராவில் 4 குழந்தைகளை கால்வாயில் வீசிக் கொன்ற கல்நெஞ்சம் படைத்த தாய். தானும் குதித்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. டிகோ கார்சியா தீவில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கன்னியாகுமரி மீனவர்கள் உட்பட 15 பேர் கைது. மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உறவினர்கள் கோரிக்கை. ஜப்பானின் தென்மேற்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சம். நிலநடுக்கம் 6.9 என்ற ரெக்டர் அளவில் ஏற்பட்டதால் சுனாமி எச்சரிக்கை. ஷேக் ஹசீனா மற்றும் அவரது உறவினர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த வங்கதேச அரசு. ஷேக் ஹசீனாவின் மகள் மீதும் வழக்கு பதிவு.